இருந்தாலும் தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அஜித் சார் அவர்களோட இன்டர்வியூ பார்த்தா ரொம்ப ரேரா குடுக்குறாரு. அதுவும் நம்ம இதில குடுக்க மாட்டாரு. ஹாலிவுட்ல தான் குடுத்துருக்காரு. ஆனா இவரு ரேரா குடுக்குறதுக்கான காரணம் என்ன? இதுக்கான அந்த இன்டர்வியூ குடுத்தாலுமே, அதிலேயும் திரு விஜய் அவர்கள மென்ஷன் பண்ணி குறிப்பிட்டிருக்காரே சார். இல்லங்க. விஜயை பற்றி பேச வேண்டிய தேவை இருந்ததுனால பேசிட்டாரு. அவரு வந்து ஏற்கனவே ஆங்கில ஊடகத்தில குடுக்கும்போது, இந்த கரூர் சம்பவம் அவரு மனச உறுத்தியிருக்கு. அப்போ அதுக்கு தனி மனிதன் காரணம் கிடையாது. நம்ம இந்த சமூகமும் காரணம், ஊடகங்களும் ஒரு காரணம் அப்படின்னு அவரு சொல்றாரு. அதை இன்னும் வந்து என்லார்ஜ் பண்ணி என்ன சொல்றாருன்னா, நான் ரசிகர்கள குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா ரசிகர்களை விட மோசமா இங்க ஊடகங்கள் இருக்கு. எங்க அப்பா இறந்த பிறகு இந்த உயிரற்ற உடலை இவங்க போட்டி போட்டு காமிச்சு என்ன பண்ண போறாங்க? ஆனாலும் அப்படியே உயிருக்கு ஆபத்தான நிலையை உருவாக்கி வீடியோ எடுத்தாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இத்தனைக்கும் யாரும் வராதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அது அவருடைய தனிப்பட்ட பிரைவசி. அங்கே யாரும் நீங்கள் வந்து கேமரா தூக்கிட்டு வராதீங்கன்னு சொன்ன பிறகும் சில பேர் போய் நின்னாங்கன்னா அதை விட ஒரு அசிங்கம் ஏதாவது இருக்கா? அவர் வந்து உள்ளபடியே அஜித் வந்து வாயை திறந்து அவ்வளோ பேசுவார். நாங்கள்லாம் அந்த காலத்தில் பார்த்துருக்கோம் அஜித் எவ்வளோ பேசுவார்னு. அவரெல்லாம் நிஜமாக மனம் விட்டு பேசினாருன்னு வைங்க, காது கொண்டு கேட்க முடியாது. என்ன பேசுவாரு அப்படி? அதை நம்ம சொல்ல முடியுமா? அவர் அப்படி பேசுவார். ஓகே. ஆனால் இன்றைக்கி அவருடைய வயது பக்குவம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு சொல்கிறாரு, இந்த உயிரற்ற உடலை எடுத்து என்ன பண்ண போகிறீங்க, ஏன் அவ்வளோ அநாகரிகமாக நடந்துக்கிறீங்கன்னு கேட்குறாரு.